என் பேர் ஷான். நான் விஜய் வித்யா ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. எஸ்எஸ்டி எப்போ கண்ணா சேர்ந்தீங்க? எஸ்எஸ்டி சேர்ந்து 2 வீக்ஸ் ஆச்சு. 2 வீக்ஸ் ஆச்சு. எஸ்எஸ்டிக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் ஏதாச்சும் எஸ்எஸ்டி பண்ணீங்களா? முடிச்சப்போ நல்லா அப்சர்வேஷன், நல்லா என்ன கிளாஸ் புரியுதோ அது அப்போயே அந்த இது புரிஞ்சிருது அவங்க என்ன எடுக்கிறாங்க. ஓகே ஓகே. முன்னாடிலாம் எனக்கு அப்படிலாம் நான் உட்காந்து கவனிக்க மாட்டேன். இப்போ நல்லா கவனிக்கிறேன். மேக்ஸ் நல்லா புரியுது, நல்லா படிக்கிறதுக்கு ஈஸி. வெரி குட் வெரி குட். ஓகேங்க ஓகேங்க சார். நீங்கள் என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எல்லா பேரண்ட்டுக்குமே அவங்க குழந்தைங்க பையனோ பொண்ணோ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாங்க. இந்த அகாடமிக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி அவனோட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணோம் என்னடா அது எப்படின்னு. ஏன்னா இவன் சின்ன வயசில் அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஓகே நல்லா படிச்சுட்டு இருந்தான். திடீர்னு அந்த ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே. இங்கே இந்த அகாடமி ஜீனியஸ் அகாடமி சேர்ந்ததுக்கப்புறம் இந்த 1 month, இது 2nd month ஆக்சுவலாக இங்கே வர்றது. ஓகே. இந்த 1 monthலேயே நாங்கள் நிறைய சேஞ்சஸ் பார்த்தோம். ஈவன் அந்த எக்ஸாம் ஒரு 10th ஜாயின் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 2nd வீக்லேயே அவனுக்கு டெஸ்ட்டில் வச்சாங்க. ஓகேங்க. ஆக்சுவலாக இவனோட மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 11, 15 தான் இருக்கும். எவ்வளோக்கு? ஆஃப்டர் 25 அந்த மாதிரி. இப்போ அவனோட மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 24, 23. சூப்பர்டா, வெரி குட். அப்படி போயிட்டு இருக்கு. ஈவன் ஸ்கூல் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, பட் வீட்டில் அவன் உட்காந்து படிக்கும்போது அப் டு 11 o'clock ஆகும் 2 lessons கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு 9 o'clock வரும்போது அவன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கான். ஈவன் மேக்ஸ், எழுதுறது, படிக்கிறது, எல்லா சப்ஜெக்ட்டுமே. வெரி குட் வெரி ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். பட் ஆஃப்டர் கம்மிங் ஹியர் இந்த அகாடமிக் வந்ததுக்கப்புறம் என்னோட ஸ்டடீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் நாங்கள் பார்க்குறோம். வெரி குட் வெரி குட் சூப்பர். ஆமாம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எஸ்எஸ்ஆருக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறேன்? என்ன சேஞ்சஸ் ஃபீல் பண்ணுறேன்? அதுக்கப்புறம் புக்ஸ் ஈஸியாக படிக்க முடியுது. ஓகே. இப்போ நான் ஃப்ளிப் பண்ணாலே எனக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட் ஆகிற மாதிரி, மைக் பக்கத்தில் ப்ராஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஓகே. இப்போ நான் ஃப்ளிப் பண்ணி இப்போ இந்த புக் சொன்னாலும் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஒரு புக் மட்டும் ஃப்ளிப் பண்ணி ட்ரை பண்ணுறியா? என்ன ஸ்டோரி வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஹீரோ பேர் ஜாக் பவர் மேம். ஓகே. அவங்க அண்ணா வந்து லிமன் மேம். 2 பேரும் வந்து ஜாலியாக வந்து விளாண்டுருக்காங்க மேம். விளாண்டுருக்கும்போது இவங்க ஒரு ஜிஏபின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கீழே ஸ்பை ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறாங்க மேம். வேலை பார்க்கும்போது அந்த ஜிஏபியோட ஒரு 12 சீக்ரெட்ஸ் ஒன்று இருக்குது மேம். அந்த 12 சீக்ரெட்ஸில் ஒரு சீக்ரெட்டோட ஐ சென்ஸ்ன்னு இருக்கும் மேம். அது வந்து யாரோ எடுத்துட்டாங்க மேம், திருடிட்டாங்க. ஓகே. பிடிக்கிறதுக்கு வந்து சிசிடிவி கேமரா, ஸ்பை கேமராலாம் வச்சு நிறைய டைம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்பவும் கிடைக்கல. என்னாச்சுன்னு தேடி பார்க்குறாங்க மேம். ஓகே. அந்த ஐ சென்ஸ்லேருந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது மேம். அது வந்து அது என்ன சொல்கிறது, ஸ்கையில் இருக்கிற மாதிரி வந்து லொக்கேஷன் காமிக்குது மேம். அவங்க காமிக்கும் போது என்னது ஸ்கையில் இருக்கா, ஆனால் ஸ்கை மேலே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க மேம். ஓகே. ஆனால் உனக்கு எப்படி இதெல்லாம் வருது? இந்த ஸ்டோரி இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக சொல்கிறேன் இல்லையா? இப்போ நான் இப்படி ஃப்ளிப் பண்ணும்போது எனக்கு இங்கே பிக்சர் மாதிரி ப்ராஜெக்ட் ஆகுது. யூ ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் தி வேர்ட்ஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்ண முடியுது. சூப்பர். சில வேர்ட்ஸ் இப்படி பார்க்கும்போது சில வேர்ட்ஸும் வரும் மேம். ஓகே, வெரி குட். எனக்கு ஈஸியாக அது ஸ்டோரியை அப்படியே ஒன்றால் வந்துட்டு ஃபார்ம் பண்ண முடியுது. வெரி குட் வெரி குட் சூப்பர். இது அப்படியே ஸ்டடீஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அந்த மெயினாக வந்துட்டு ரிவிஷன் பர்பஸ்க்கெல்லாம் நீ ஃப்ளிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உன்னால், ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு 20 லெசன்ஸாவது இருக்கும் இல்லையா? அந்த டைமில் நீ ஃப்ளிப்பிங் எல்லாம் பண்ணும்போது இன்னும் ரிலாக்ஸாக இருக்கும். டைம் எல்லாம் நல்லா சேவ் ஆகும். ஓகே. நல்லா யூஸ் பண்ணிக்கோ, ஸ்டடீஸ் யூஸ் பண்ணினா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும். ஓகே. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீங்கள் சொல்லுங்கள் மேம்.
ஷான் கிட்ட ஸ்டடீஸில் மட்டும் இல்லை, பேசிக்காக அந்த அந்த ஒரு டிசிப்ளினே அவனுக்கு இப்போ அந்த சேஞ்சஸ் நாங்கள் அதில் பார்க்குறோம் நல்லாவே. ஓகே ஃபர்ஸ்ட் அந்த படிக்கிற டைம் உட்காரனாவே அவன் கண்டிப்பாக ஹெஸ்டேட் பண்ணுவான். ஓகே இப்போ அந்த ஹெஸ்டேஷன் அவன் கிட்ட இல்லை. வெரி குட். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற வேலை பார்க்குறாங்கிற அந்த ஒரு புரியாம படிக்க இவ்வளவு நாள் வந்துட்டு புரியாம படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ வந்துட்டு இந்த கோர்ஸ்னால நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ், அவன் கிளாஸ்லயும் லிசன் பண்றான் நல்லாவே. லிசன் பண்றான். வெரி குட் சூப்பர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ.